ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. ஆமாங்க, ரீசண்டாக நான் டிமார்ட்டில் போய் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ், அப்புறம் ஹோம் நீட்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ ஏற்கனவே டிமார்ட்டில் என்ன புதுசாக அரைவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் டிமார்ட்டுக்கு இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக தாங்க போய்கிட்டுருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கேன். இப்போ 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் போகிற மாதிரி போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுவேன் நான். மேக்ஸிமம் நிறையா 75% ஆஃப் த ஹோம் நீட்ஸ் ஐட்டம் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போடுவேன் நான். இப்போ டிமார்ட் வந்தக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுறதே நான் டோட்டலாக நான் நிப்பாட்டிட்டேன். ஒரு 3 மந்த்ஸ் பேக்கே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் டிமார்ட்டுக்கும் உள்ள ப்ரைஸ் ரேட் கம்பேர் பண்ணி ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஹோம் நீட்ஸை நான் டிமார்ட்டில் வாங்குறதுனாலையும், இல்லை அதையே நான் பழையபடி முந்தி இருந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயோ இதுலேயோ ஒன்று நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ரேட் ஆகுது அந்த மாதிரியும் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணியிருக்கேங்க. இதில் ஒரு சில ஐட்டம் டிமார்ட்டில் வாங்குறப்ப நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. ஒரு சில ஐட்டம்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அமேசானில் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்குறப்ப நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஐட்டம்ஸ் டிமார்ட்டில் நம்ம சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான கம்பேரிசன் பண்ணி காமிச்சிருக்கேங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். நான் சும்மா போகிற போக்கிலலாம் வீடியோ போட்டு வரவா கிடையாதுங்க. எல்லாமே ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் ஒரு வீடியோ பண்ணுறதே. ஸோ இப்போயும் நான் அதே மாதிரி தான் உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கம்பேரிசன் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இன்னும் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டிமார்ட் வீடியோ போட்டிருந்தப்பே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இது வரைக்கும் டிமார்ட் விசிட் பண்ணதில்லை, எங்கள் ஊர்லலாம் டிமார்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்கள் ஊரில் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் நிறையவே சேவ் பண்ண முடியும். ஏன் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இது டிமார்ட்டோட ரேட்டுங்க. நான் உங்களுக்கு மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி பாக்ஸில் லூஸில் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அது மாதிரி தான் நான் எடுப்பேன். இந்த பேக் 1 kg பேக், 2 kg பேக்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் தான் எனக்கு தேவையான அளவுக்கு அந்த கப்பில் மெஷர் பண்ணி போட்டுக்கிடுவேன் நான். ஸோ நீங்கள் அந்த ஒரு கப்பில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு 1 kg பேக் எடுக்கிறப்ப நம்ம நான் ஒரு 750 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் எடுத்துக்குவேன் நான். ஏன்னா அதிகமாக எடுத்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருப்பேன் நான். இப்படி போய் வாங்குறது மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் வரையும் நான் வச்சுக்கிடுவேங்க. ஸோ நாம் எப்போயும் மந்த்லி ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த 25 ஐட்டம்ஸ் இருக்க தாங்க செய்யும் என்னோடய லிஸ்ட்டில். அதை தான் நான் எழுதி கம்பேர் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே ஒரு 1 kg ரேட்டு போட்டிருக்கேங்க. அதுக்காக நான் 1 kg வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஐட்டம் 1 kg வாங்குவேன், ஒரு சில ஐட்டம் 500 கிராம்ஸ் வாங்கியிருப்பேன், ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் 250 கிராம்ஸ் தான் வாங்கியிருப்பேங்க. ஸோ நான் மெயினாக என்னென்ன ஐட்டம்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அவல், பொட்டுக்கடலை, அப்புறம் டீத்தூள், பாஸ்மதி ரைஸ். பொட்டுக்கடலை அப்படிங்கிறது வறுகடலையை தாங்க சொல்லியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா அரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி, சோயா, கருப்பட்டி, வெல்லம், அச்சு வெல்லம், புளி, குண்டு மிளகாய். இதில் ஒரு சில ஐட்டம்ஸ் நான் அங்கே பார்த்ததை கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேங்க. மைதா, சர்க்கரை, சம்பா கோதுமை, ரவை, வீட்டுங்கிறது கோதுமை மாவு தாங்க வீட்டுன்னு எழுதியிருக்கேன், ஜீரகம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் இதில் மோஸ்ட்லி ஒரு 20 ஐட்டம்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். இந்த கருப்பட்டி அதெல்லாம் ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக தான் போட்டிருக்கேன். நானாக மெயினாக அதெல்லாம் வாங்கலை. அதே மாதிரி வெல்லம் வாங்கினேன், மண்டை வெல்லம், அதாவது முழு வெல்லமாக இருக்கும்ல, அது வாங்கியிருந்தேன். அச்சு வெல்லம்லாம் வாங்கலைங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட் ரேட்டையும் நம்ம டிமார்ட் ரேட்டையும் ஒரு கம்பேரிசன் பண்ணலாங்க. இப்போ துவரம்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட் ரேட் ஒரு 1 kg 130 ரூபா. அதே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிராண்டே போட்டிருப்பாங்களா, அது 135. அப்படி இல்லாமல் பிராண்டடாக போட்டிருப்பாங்கள்ல, உதயம் அந்த மாதிரி பருப்பு வகைகள் இருக்கும்ல, அவங்க போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரேஞ்சஸ் ஃப்ரம் 190லேருந்து 256 வரையும் ரேஞ்ச் ஆச்சுங்க உங்களுக்கு.
ஆர்கானிக்குன்னு போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது உங்களுக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறப்ப இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ் தாங்க முந்தி வாங்கியிருக்கேன். அப்புறம் தான் வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ராண்டே வந்து நல்லாயிருக்கு, அதுக்கு இதுக்கு ஒரு கம்பேரிசன் பார்த்து தான் சேஞ்ச் பண்ணினேன் நான். இப்போ டிமார்ட்லேயும் பார்க்குறப்ப இதை விட ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள ரேட்டை விட டிமார்ட்டில் வந்து ஒரு 5 to 10 ருபீஸ் வந்து 1 kgக்கு டிஃபர் ஆக தாங்க செய்யுது. ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து எல்லா விலையும் பார்த்தீங்க, இந்த கிராசரி ஐட்டம்ஸோட எல்லா விலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட்டோட ரேட்டு தான் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ்க்கு 1 kgக்கு வந்து 20 ருபீஸ்லேருந்து ஒரு 40 ருபீஸ், ஒரு சில ஐட்டம்க்கெலாம் 100 ருபீஸ் வரையும் கூட சேஞ்ச் இருக்குங்க. ஸோ நான் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் இது வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போ தான் நான் வந்து புதுசாக பட்ஜெட் போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் பொருள் வந்து என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இதில் கருப்பட்டி அப்படிங்கிறது வந்து இந்த தடவை தான் நான் டிமார்ட்டில் பார்த்தேங்க. 351 ருபீஸ் என்னமோ போட்டிருந்தது. பட் ஆன்லைன்லலாம் செக் பண்ணுறப்போ வந்து 400, ஒரு 750 கிராமே 625 ருபீஸ்லாம் போட்டிருந்ததுங்க. அதே மாதிரி புளியோட ரேட்டும் வந்து டிமார்ட்டில் கம்மியாக இருந்தது, 145 கிட்ட தான் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஜீரகம் வந்து ஒரு 400 ருபீஸை தாண்டிடுச்சு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே. பட் டிமார்ட்டில் வந்து 285 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க 1 kg. அதுக்கப்புறம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறப்பையும் 330லேருந்து 400 ருபீஸ் ரேஞ்சுக்குள்ளே இருந்தது ஜீரகம். அதே மாதிரி கோதுமை மாவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 39 ருபீஸ் தாங்க இருந்தது. நம்ம வெளியே வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஆஷீர்வாத் தான் வாங்குவேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 5 kg தான் இருக்கும். பட் 5 kg வாங்கினேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பாதி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மீதி பாதியில் கண்டிப்பாக வண்டு வச்சிரும், இல்லை புழு வந்துடும், அந்த மாதிரி ஆயிரும் எனக்கு. ஸோ டிமார்ட்டில் வந்து நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறப்ப நம்ம அந்த பொருளை வந்து தொட்டு பார்த்து அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி வாங்க முடியுது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. இப்போ டிமார்ட்டில் நான் வாங்கின பொருளோட பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவராலாக நான் போட்டிருக்கேன் பாருங்க, 2563 ரூபா. இதுவே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தா 3207 ரூபா வந்திருக்கும். இல்லை நான் வந்து பிராண்டடாக பேக்கெட் ஐட்டமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு 4250 ரூபாயிலேருந்து 4500 ரூபா வருதுங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம டிமார்ட்டில் வாங்குறதுக்கும் பிராண்டடாக வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட வந்து 2000 ரூபா வித்தியாசம் வருங்க. இல்லை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்கிறதுலே கம்மியான உள்ளதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு பெஸ்ட்டு வந்து டிமார்ட் தாங்க. இப்போ என்னென்ன பொருள்லாம் நம்ம டிமார்ட்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு இங்கே காமிச்ச எல்லா கிராசரி ஐட்டம்ஸும் ஓகேங்க. ஆனால் இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ், விம் லிக்யூடு, அப்புறம் நைல் ஷாம்பு, பாண்ட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் அந்த சோப்பு, ஜென்டில் அந்த லிக்யூடு, வாஷிங் மிஷின் லிக்யூடு, இதே மாதிரி பாத்ரூம் க்ளீனிங் மெட்டீரியல்ஸு, ஹார்பிக்கு, அதே மாதிரி டோமெக்ஸு, இந்த மாதிரி லைசால், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டிமார்ட்டில் வாங்குறத விட ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஒரு 10 to 20 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த பில்லில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ இந்த பாண்ட்ஸ் பவுட்ரு பாருங்கள், 130 ருபீஸ் 100 கிராம்ஸ். நைல் ஷாம்பு வந்து 400 ml தாங்க நான் வாங்கினது, 219 ருபீஸ் போட்டிருக்கு. சந்தூர் சோப் வந்து 137, அந்த விம் லிக்விட் வந்து 305, அதுக்கப்புறம் அந்த ஜென்டில் லிக்விட் வந்து 230 அப்படின்னு போட்டிருக்கு, வாஷிங் லிக்விடு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சந்தூர் சோப் வந்து 129 தாங்க, அங்கே 137 போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த நைல் ஷாம்பு பார்த்திங்கன்னா 800 ml வந்து 293 தான். ஆனால் நான் 400 ml 220 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த விம் லிக்விட் 2 லிட்டர் வந்து 290 ருபீஸ் தான். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா 305 ருபீஸு. ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குறதே வந்து நமக்கு பெஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம அவ்வளோ ஹெவியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு வீட்டுக்கே டைரெக்டாக டெலிவரி ஆகிறப்ப நமக்கு அது வந்து ஒரு சேவிங்காக தான் இருக்கும். இப்படி டிமார்ட் ஷாப்பிங் போகிறப்ப பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறப்ப பார்த்திங்களா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுப்பாங்க. இது போக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு காலி பண்ணியாச்சுங்க. இது பாருங்கள், என் பொண்ணு வந்து இந்த மாதிரி கிளச்சஸ்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 40 ருபீஸ் 40 ருபீஸ்னு 2 எடுத்து வச்சுருக்கா. இதே மாதிரி இன்னும் சில ஐட்டங்கள்லாம் இருக்குங்க. பாலு, ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம நினைக்க மாட்டோம், எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், அதெல்லாம் எடுப்போம். நான் வந்து இந்த மாதிரி பாருங்கள்,
கிளாஸ் பாட்டில்ஸு, அப்புறம் அந்த சோப் டிஸ்பென்சரு, அதுக்கப்புறம் இந்த குல்ஃபி ஐஸ் மேக்கர் அங்கே வாங்கியிருந்தாங்கங்க. 69 ருப்பீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த சம்மருக்கு வந்து பசங்க என்ன செய்கிறாங்க, அவங்களே வந்து ஏதாவது ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. என் பசங்களுக்கெலாம் இப்போ லீவ் விட்டாச்சுங்க. இந்த மாதிரிங்க வாட்டர் மெலான் வாங்கினத ஜூஸ் போட்டு அதை வந்து உள்ளே வச்சு எடுத்து ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி பாப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ டிமார்ட் போகிறப்ப வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில ஐட்டங்கள்ஸு கண்ணில் படுறது அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து போடுறப்ப அது நம்ம பட்ஜெட்டை தாண்டி அதில் ஒரு துண்டு விழுந்துருதுங்க. ஸோ டிமார்ட்டில் போய் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப மன வலிமை வேணுங்க. ஏன்னா நம்ம கிராசரிக்குன்னு மட்டும் போகிறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி சில பல ஐட்டங்களை பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒன்றில் கை பற்றுது, தூக்கிட்டு வந்துடுறோம் நம்மளும். ஆனால் இங்கே வந்து வருஷக்கணக்கில் அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் அங்கே பார்க்குறப்ப பிடிச்சிருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பட் யூஸ் பண்ணாமே வந்து இன்னும் சில ஐட்டங்கள்லாம் நான் வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். டிமார்ட் பக்கத்தில் இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு லாபம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது இதுதாங்க. நம்ம போனால் கிராசரி மட்டும் வாங்கிட்டு வர மாட்டோம். சில பல ஐட்டங்கள் எக்ஸ்ட்ராவாகவே நிறையா வாங்கிட்டு வருவோம். ஸோ டிமார்ட் போய் எடுக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு லிஸ்ட் எழுதி வச்சுட்டு போனோம் அப்படின்னா தப்பிக்கலாங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பக்கம்லாம் கண்ணு திரும்பாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறையாவே சேவ் பண்ண முடியும். மெயினாக வீட்டில் உள்ள குட்டீஸை வந்து வெளியே கூட்டு போகாமல் இருந்தாலே நிறையா சேவ் பண்ணலாங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி டிமார்ட் போயிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவாயிருக்கு, இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன ஜாமான் வாங்கி யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.